நேரலையின் மூலமாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாகவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகை உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்திலே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேகமாக வேதத்திலிருந்து நமக்கு பிரயோஜனமான இந்த காலகட்டத்துக்கு பிரயோஜனமான ஒரு சிறு செய்தியை, இது பிரசங்கம் அல்ல, இது ஒரு வேத பாட தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாட்களிலே பொதுவாக அநேக இடங்களிலே, சபைகளிலே லெந்து காலம் என்று சொல்லி ஒரு காரியத்தை ஆசரித்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. லெந்து காலம், லெந்து காலத்தை தவக்காலம் என்றும் கூறுவார்கள். தவக்காலம், நோன்பு காலம், உணவருந்தாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் வந்து அவர்களுடைய உடலை ஒடுக்கி எப்படியாவது அந்த தேவனுடைய இரக்கத்தை, அந்த தயவை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பொதுவாக அநேக சபைகளிலே வருடத்துக்கு ஒரு முறை 365 நாட்கள் இருக்கிறது. அதில் 40 நாட்களை இதற்காகவே ஒதுக்கி விடுவார்கள். இன்றைக்கு தொடர்ந்துள்ள ஒரு அரை மணி நேரம் ஒரு திறந்த ஒரு இருதயத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். லெந்து காலத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதா? இது ஒரு கேள்வி. நான் ஒரு கேள்வியோடு என்னுடைய வார்த்தையை ஆரம்பிக்கிறேன். லெந்து காலத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதா? லெந்து கால 40 நாட்கள் என்று கூறப்படுகிறது. இந்த 40 நாட்கள் வேதாகமத்திலே நாம் ஆராய்ந்து படிக்கும் பொழுது 40 நாட்கள் என்கிறதான அந்த காரியத்தை நாம் வேதத்தில் ஆராய்ந்து படிக்கும் பொழுது 40 நாட்களை குறித்து வேதாகமத்தில் அநேக இடங்களிலே அநேக காரியங்களை பார்க்க முடிகிறது. நான் அடுக்கடுக்காக ஒரு 8-9 காரியங்களை உங்கள் முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே நோவாவின் காலத்தில் இரவும் பகலும் 40 நாட்கள் பெருமழை பெய்தது. எசேக்கியேல் 34:28வது வசனத்திலே யாத்திராகமம் 34வது அதிகாரம் 28வது வசனத்திலே மோசே 40 நாட்கள் இரவும் பகலும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் கர்த்தரோடு இருக்கிறது. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 8வது வசனத்திலே எலியா 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதத்துக்கு சென்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோனா 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே 40 நாட்களுக்குள் நினிவை கவிழ்க்கப்பட்டு போகும் என்று யோனா ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்கிறதை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனத்திலே கோலியாத் இஸ்ரவேலுக்கு எதிராக காலையிலும் மாலையிலும் 40 நாட்கள் வந்து நிற்பாராம். வந்து நிற்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எசேக்கியேல் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே எசேக்கியேல் வலது பக்கமாய் 40 நாட்கள் உருக்கழுத்து படுத்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் தான் உயிரோடு இருப்பதாக அநேகருக்கு காண்பித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து தான் ஊழியத்தை துவங்கும் முன் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 8 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். இந்த 40 நாட்கள்
இந்த 40 நாட்களிலே எங்கேயுமே லெந்து காலம் என்று கூறப்படவில்லை, நேரடியாக கூறப்படவில்லை. இப்போ அந்த லெந்து காலம் கிறிஸ்தவத்துக்குள்ளே எப்படி வந்துச்சு, இந்த லெந்து காலம் சபைகள் எப்படி இந்த காலத்தை அவர்கள் ஆசரிக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக லெந்து காலத்தை நிரூபிக்க வேதாகமத்தில் இருந்து எடுக்கப்படுகிற சில வேத பகுதிகள். லெந்து காலத்தை நிரூபிக்க, அதாவது இந்த தவ காலத்தை, இந்த 40 நாட்கள் வேதாகமத்தில் இருக்கிறது என்று நிரூபிப்பதற்காக வேதாகமத்திலிருந்து சில வேத பகுதிகள் எடுக்கப்படுகின்றன. அதில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி என்னன்னா, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம், அந்த அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அப்போ இந்த வேத பகுதியை அவர்களுக்காக அவர்களுடைய அந்த கருத்தை நிரூபிப்பதற்காக என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே 40 நாட்கள் உபவாசம் இருந்தால், அதனால் அதே மாதிரியை நாங்களும் கடைபிடிக்க இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த அதே காலத்தை நினைவு கூறும்படி இந்த லெந்து காலத்தை ஆசரிக்கிறோம் என்று கூறுவார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த அந்த 40 நாட்களை அதே காலத்தை நினைவு கூறும்படி நாங்கள் இந்த லெந்து காலத்தை ஆசரிக்கிறோம் என்று கூறுவார்கள். இப்போ இந்த அவர்களுடைய கருத்துக்கு சிலர் சில எதிர்கருத்தை வைக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், முதலாவதாக இயேசு தம் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக தான் 40 நாட்கள் உபவாசம் எடுத்தார். இயேசு தன் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக தான் 40 நாட்கள் உபவாசம் எடுத்தார். ஆனால் இந்த நாட்களில், இந்த லெந்து நாட்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளை குறித்து நாம் அதை நினைவு கூறுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கிற அந்த நாட்களிலே 40 நாட்கள் உபவாசம் எடுக்கவில்லையே. அவர் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பாக தானே அவர் 40 நாட்கள் உபவாசம் எடுத்தார். அப்போ என்று சொல்லி அவர்களுடைய கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை வைக்கிறார்கள். இந்த கருத்தை வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, இந்த இயேசு கிறிஸ்து எடுத்த 40 நாள் உபவாசத்துக்கும் இந்த லெந்து காலத்துக்கும் எந்த தொடர்பும், வேதத்தில் எந்த தொடர்பும் கிடையாது என்று சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக 40 நாட்கள் உபவாசம் எடுத்தது உண்மைதான். ஆனால் அவர் வருடந்தோறும் அந்த உபவாசத்தை எடுக்கவில்லையே. அவர் எடுத்த அதே வருடத்தில் அதே மாதத்தில் வருகிற ஒவ்வொரு வருடங்களிலும் அவர் எடுக்கவில்லையே என்று சொல்லி இவர்கள் தங்களுடைய எதிர்கருத்தை வைக்கிறார்கள். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் எடுத்தார். அதே இயேசு கிறிஸ்து தங்களுடைய சீசர்களுக்கோ அப்போஸ்தலர்களுக்கோ சபைக்கோ நீங்கள் இந்த 40 நாட்கள் கட்டாயமாக நீங்கள் உபவாசம் எடுக்க வேண்டும், இந்த 40 நாட்களே வருடங்கள் தோறும் நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று கூறவில்லை என்று சொல்லி எதிர்கருத்தை வைக்கிறார்கள். இது ஒன்றாவது கருத்து. இரண்டாவது, இந்த லெந்து நாட்களை வேதத்திலிருந்து நிரூபிப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு கருத்து என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கிற அந்த நாட்களிலே 40 நாட்கள் துக்கமாக இருந்தார் என்று சொல்லி ஒரு கருத்தை வைக்கிறார்கள். அப்போ இவர்களுடைய இந்த கருத்துக்கு அநேக எதிர்கருத்துகளும் வைக்கப்படுகிறது. என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரிக்கிற அந்த நாட்களிலே 40 நாள் துக்கமா இருந்தார் என்று எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்து மரிக்கிற நாட்களிலே 40 நாட்கள் துக்கமாக இருந்தார் என்று எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அவர் கெஸ்தமனை தோட்டத்துக்கு போகும்போது கூட நல்ல ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு தான் என்ன செஞ்சார்,
போனார். ஆனால் கெஸ்தமனை தோட்டத்தில் அவர் துக்கமாயிருந்தது உண்மைதான். ஒன்று, அவர் மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்த நாளே மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் அவருக்கு உண்டாயிருந்தது. ரெண்டாவது, அவருக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்த அந்த உறவு இமை பொழுதிலே அது துண்டிக்கப்பட போகிறதே, அந்த உறவை நான் இழக்க போகிறேனே என்கிறதான ஒரு துக்கம் அவருக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் 40 நாட்கள் அவர் துக்கமாயிருந்தார் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. அவர்கள் எதை தொடர்புபடுத்துகிறார்கள் என்று சொன்னால், பஸ்கா பண்டிகையை தொடர்பு படுத்துகிறார்கள். அதாவது பஸ்கா பண்டிகை என்று சொல்லும் பொழுது யூதர்களுடைய முதல் பண்டிகை அவர்களுடைய முதல் மாதத்தில், அதாவது நிசான் மாதம் 14ஆம் தேதி மாலை வேளை 3ஆம் மணி நேரத்தில் தான் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவார்கள், அதை பலியாக செலுத்துவார்கள், பஸ்காவை அவர்கள் கொண்டாடுவார்கள். இப்போ பஸ்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடும் பொழுது 40 நாட்கள் எல்லாம் அவர்கள் கொண்டாடுவது கிடையாது. ஒரு 7 அல்லது 8 நாட்களோடு அந்த பஸ்கா பண்டிகை முடிந்துவிடும். அப்போ இவர்கள் என்ன எதிர்கருத்து வைக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அந்த மரிக்கிற பாடுகளை அனுபவிக்கிற அந்த நாட்களிலே அதுக்கு முன்பாக அவர் 40 நாட்கள் துக்கமாய் இருக்கவில்லை. அதனால இதற்கும் இன்றைக்கு நிகழ்காலத்திலே ஆசரிக்கப்படுகிற கடைபிடிக்கப்படுகிற லெந்து காலத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வைக்கிறார்கள். நான் இதுவரைக்கும் பிரசங்கித்து கொண்டிருக்கிற அவர்கள் கருத்துக்களை வைக்கிறார்கள், இவர்கள் கருத்துக்களை வைக்கிறார்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே தவிர என்னுடைய கருத்தை குறித்து நான் ஒன்றும் இதுவரைக்கும் சொல்லவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். இனி இந்த லெந்து என்ற வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லெந்து என்கிறதான இந்த வார்த்தை ஆங்கிலத்திலே லென்ட் என்று சொல்லுவார்கள், லென்ட் டேஸ். இந்த லென்ட் என்கிறதான இந்த வார்த்தை லென்டன் என்கிறதான ஒரு ஆங்கிலோ செக்ஷன் என்கிறதான அந்த வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த லென்ட் என்கிறதான வார்த்தை லென்டன் என்கிறதான ஆங்கிலோ செக்ஷன், அதாவது ஓல்டு இங்கிலீஷ் வேர்டு என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதிலிருந்து தான் இந்த லென்ட் என்கிறதான வார்த்தை வருகிறது. இந்த லென்ட் என்கிறதான வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஸ்ப்ரிங் டைம் என்று சொல்லுவார்கள். ஸ்ப்ரிங் டைம், அதாவது இளவெநீர் காலம் என்று சொல்லுவார்கள், இளவெநீர் காலம். அப்போ எப்படி இந்த லென்த் என்கிறதான வார்த்தை வந்தது என்று சொன்னால், அந்த நாட்களிலே, அதாவது இந்த லெந்து காலத்தை தொடங்குகிற அந்த நாட்களிலே, ஆசரிக்க தொடங்கும் அந்த காலகட்டத்திலே அவர்கள் இளவெனி காலகட்டத்தை தெரிந்து கொண்டு அந்த காலகட்டத்தில் இந்த லெந்து நாட்களை, இந்த 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவர்கள் இந்த நாட்களை இந்த காலத்தை அவர்கள் கடைபிடிப்பார்களாம். அப்போ இளவெநீர் காலத்தில் இந்த லெந்து அனுசரிக்கப்படுகிறதுனால அவர்கள் இந்த 40 நாளுக்கு லென்ட் என்கிறதான வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். இதை நாம் தமிழில் அப்படியே லெந்து என்று சொல்லுவோம், லெந்து நாட்கள். இன்னும் ஒரு தமிழில் இன்னொரு வார்த்தை தவக்காலம் என்று சொல்லுவோம், தவக்காலம். இனி வேகமாக இந்த லெந்து நாட்கள் எப்பொழுது தொடங்குகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அதாவது பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாம்பல் புதன் என்று சொல்லுவார்கள். என்ன புதன்? சாம்பல் புதன். அது என்ன சாம்பல் புதன்? சாம்பல் புதனில் தான் இந்த லெந்து காலத்தை தொடங்குகிறார்கள் என்று கூறப்படுகிறது. இப்போ சாம்பல் புதன் எப்படி அந்த சில வேர்டெல்லாம் அதாவது கிறிஸ்தவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சாம்பல் புதன், இந்த பெரிய வேளன், இந்த பெரிய வெள்ளி, இந்த இப்படிப்பட்ட பதங்கள் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்க முடிகிறது. இப்போ சாம்பல் புதன், அந்த புதனுக்கு எப்படி சாம்பல் புதன் என்கிறதான பெயர் வந்தது? அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த தினத்தை அதற்கு முன்பாக ஒரு 40 நாட்களை அவர்கள் எண்ணுவார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து பின்னோக்கி ஒரு 40 நாட்கள் எண்ணுவார்கள்.
அவர்கள் எண்ணும் பொழுது இந்த 40வது நாள் புதன்கிழமை வருகிறது. இந்த 40வது நாள் புதன்கிழமை வருகிறது. அதாவது ஞாயிறு கிழமைகள் எல்லாம் அவர்கள் தவிர்த்து விட்டு வருவார்கள். ஞாயிறு கிழமைகள் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி அவர்கள் எண்ணி வரும் பொழுது இந்த புதன்கிழமையில்தான் 40வது நாள் வருகிறதுனால இந்த 40வது அதாவது புதன்கிழமை, இந்த புதன்கிழமை அவர்கள் அதிலிருந்து எண்ணத் தொடங்கி அந்த புதன்கிழமைக்கு சாம்பல் புதன் என்ற ஒரு பெயரை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் சாம்பல் புதன் என்கிறதான பெயரை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை வாசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு நபரோ ஒரு பட்டணமோ மனம் திரும்பும் பொழுது அவர்கள் துக்கம் கொள்ளும் பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சாம்பலில் உட்காருகிறது வழக்கம். சாம்பலில் உட்காருவார்கள். சாம்பலை எடுத்து தலையிலே போட்டு கொள்ளுவார்கள். சில வேத பகுதியில் தருகிறேன். எஸ்தர் 4வது அதிகாரம் 3வது வசனம், யோனா 3வது அதிகாரம் 6வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வசனம். நான் கொடுத்த இந்த வசனங்கள் எல்லாம் சாம்பலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நினிவை பட்டணத்து மக்களிடத்தில் கர்த்தர் யோனாவை அனுப்புகிறார். யோனா சொல்லுகிறாரு, 40 நாட்களுக்குள்ள இந்த பட்டணமே கவிழ்க்கப்பட்டு போகிறது அப்படின்னு சொல்லுகிறாரு. இந்த செய்தியை கேட்ட உடனே நினிவே மக்கள் எல்லாம் துக்கம் கொண்டு பயந்து நடுங்கி, ராஜா உட்பட, நான் கொடுத்த அந்த வேத பகுதியில் யோனா 3:6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ மனம் திரும்பதை அடையாளப்படுத்துவதற்காக வேதாகமத்திலே சாம்பல் என்கிறதான ஒரு காரியம் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த 40 நாட்கள், அதாவது அந்த நாள் துவங்குகிற அந்த புதன்கிழமையில இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், தங்களுடைய அந்த மனம் திரும்புதலை தேவனிடத்தில் அறிவிப்பதற்காக, வெளிப்படுத்துவதற்காக இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த வேதாகமத்தில் உள்ள சில வசனங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த சாம்பலுக்கு அடையாளமாக இந்த நாளை, அதாவது மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக இந்த நாளை, இந்த புதன்கிழமையை நாங்கள் சாம்பல் புதன் என்கிறதான பெயரிலே அழைக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த நாளை, அதாவது அந்த புதன்கிழமையை சாம்பல் புதன் என்று அழைத்தார்கள். இனி இந்த சாம்பல் புதன் இந்த கிழமையினுடைய அனுஷ்டானங்களை நாம் படிக்கும் பொழுது இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுவார்கள். இந்த குருத்தோலை ஞாயிறில் இந்த தென்னை மரத்தில் இருந்தெல்லாம் இளம் ஓலைகளை என்ன செய்வாங்க, கொண்டு வந்து அதில் சிலுவையை செய்வார்கள். சிலுவையை செய்து அவர்கள் பவனி செல்வார்கள். ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி பவனி செல்வார்கள். அது முடித்த பிறகு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த குருத்தோலையை பத்திரமாக, மிகவும் கண்ணியமாக தங்களுடைய இல்லத்தில் வீட்டில் கொண்டு போய் பத்திரப்படுத்தி வைப்பார்கள். எத்தனை நாளைக்கு பத்திரப்படுத்தி வைப்பார்கள் என்று சொன்னால், 1 வருடத்துக்கு பத்திரப்படுத்தி வைப்பார்களாம். 1 வருடத்துக்கு பத்திரப்படுத்தி வைத்த பிறகு, பாதுகாத்து வைத்த பிறகு அடுத்த சாம்பல் புதன் வரும். அடுத்த சாம்பல் புதன், அந்த சாம்பல் புதனில் அந்த குருத்தோலையினால் செய்யப்பட்ட அந்த சிலுவையை அவர்கள் ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள். ஆலயத்தில் கொண்டு வந்து குருமார்கள்ட்ட கொடுப்பாங்க. குருமார்கள்ட்ட கொடுத்த உடனே அந்த ஓலையை, அந்த சிலுவையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தீ வச்சு எரிப்பாங்க. தீ வச்சு எரித்து அதனால் சாம்பல், அதனால் கிடைக்கிற அந்த சாம்பலை எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எல்லா கிறிஸ்தவர்களுடைய நெற்றியிலையும் சிலுவை அடையாளத்தை போட்டு விடுவார்கள். எல்லாருடைய நெற்றியிலும் சிலுவை அடையாளத்தை போட்டு விடுவார்கள். இதான் சாம்பல் புதன்கிழமையில் அனுசரிக்கப்படுகிற அனுஷ்டானம், சாம்பல் புதன். அப்போது இந்த 40 நாள் எந்த கிழமையில் துவங்குகிறது? புதன்கிழமையில் துவங்குகிறது. இனி இந்த 40 நாளை குறித்து நாம் கொஞ்சம் கூட ஆழமாக படிக்கும் பொழுது,
இந்த 40 நாள் எப்படி வந்தது, இந்த லெந்து காலம், இந்த 40 நாள் எப்படி வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அதாவது சுமேரியன் சிவிலைசேஷன் என்று சொல்லுவார்கள். அதாவது அதற்கு பாபுலோனிய சிவிலைசேஷன் என்கிறதான பெயரும் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில், அதாவது ஆதியாம் 11வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஸ்னேயார் என்கிறதான ஒரு இடம் இருக்கிறது. அந்த ஸ்னேயார் என்கிறதான அந்த இடம் எல்லாம் இந்த மெசொப்பொட்டேமியா பகுதியை சார்ந்தது. அப்போது நம்ம ஆதியாகம புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது நிம்ரோத் என்கிறதான ஒரு மனிதன் இருக்கிறான். நிம்ரோத், இந்த நிம்ரோத் என்கிறதான அந்த மனிதனுடைய மனைவியின் பெயர் செமிரமிஸ். இந்த செமிரமிஸுக்கும் நிம்ரோதுக்கும் பிறந்த குமாரனுடைய பெயர் தம்மூஸ் என்று சொல்லுவார்கள். த புக் ஆஃப் கில்கமூஸ் என்கிறதான ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் இதை குறித்து கொஞ்சம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன என்று சொன்னால், அந்த பாபுலோன் நாட்டில் உள்ள ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த நிம்ரோத், அவனுடைய மனைவி செமிரமிஸ், அவர்களுக்கு பிறந்த குழந்தை தம்மூஸ், இந்த 3 பேரையும் ஒரு திருக்குடும்பமாக வழிபடுவார்களாம். திருக்குடும்பம், அதாவது பிதாவாகிய இறைவன் நிம்ரோத் என்றும், மாதாவாகிய இறைவன் செமிரமிஸ் என்றும், அவர்களுக்கு பிறந்த குமார கடவுள் தம்மூஸ் என்றும் சொல்லி இந்த திருக்குடும்பத்தை அவர்கள் வழிபடுவார்கள். இப்படி இது ஒரு மித்தாலஜி, அதாவது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு புராண கதையாக இருக்கிறது. ஆனால் இதை நாம் படிக்கும்பொழுது உண்மை சம்பவத்தோடு கூட அது ஒத்து போகிறத போல இருக்கும். ஆனால் முற்றிலும் அது தவறானது, கட்டுக்கதையாக இருக்கிறது. இப்போ ஒரு நாளைக்கு இந்த தம்மூஸ் காட்டுக்கு வேட்டையாட போகும் பொழுது ஒரு கொடிய மிருகம் அந்த தம்மூஸை அடித்து கொலை செய்கிறது. இப்போ இந்த தம்மூஸை அடித்து கொலை செய்த உடனே இந்த தம்மூசனுடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகிறது. இப்போ இந்த பாதாளத்துக்கு போன அந்த தம்மூஸை மறுபடியும் மீட்டு கொண்டு வருவதற்காக இந்த செமிரமிஸ் என்கிறதான இந்த மாதா, இந்த அவர்களுடைய கடவுள் செமிரமிஸ், இவள் பாதாளத்தை நோக்கி சொல்லுகிறதுக்கு முன்பாக மக்களிடத்திலெல்லாம் சொல்லுகிறா, நான் பாதாளத்தில் போய் அந்த அந்த தம்மூஸை கொண்டு வரப்போகிறேன். அது கொண்டு வருகிறதுக்கு 40 நாட்கள் எடுக்கும். அதனால் 40 நாட்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, பொறுத்துருங்க, வெயிட் பண்ணுங்க. 40 நாட்கள் எடுக்கும், நான் போயிட்டு மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாதாளத்துக்குள்ளே போகிறா. அது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி, இவ்வளோ நமக்கு போதும். இப்போ கொண்டு போக அந்த மீட்டு கொண்டு வர போகிற அந்த 40 நாள் இருக்குல்ல, அந்த 40 நாளில் இந்த திருக்குடும்பத்தை வழிபடுகிற இந்த பாபுலோனியர்கள் அந்த தம்மூசுக்காக துக்கம் கொண்டாட ஆரம்பித்தார்கள். அந்த தம்மூசுக்காக அழ ஆரம்பித்தார்கள். அப்படிதான் 40 நாட்கள் அந்த துக்கம் கொண்டாடுதல் முதலாக இந்த பாபுலோனியன் அந்த 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 பகுதிகளிலே வாழ்ந்த அந்த மக்களால் தொடங்கப்பட்டதுதான் இந்த 40 நாள் துக்கம் கொண்டாடுதல். இனி நாம் வேதத்தில் படிக்கும் பொழுது இதே கலாச்சாரம் யூதர்களுக்குள்ளாக, யூத பெண்மணிகளுக்குள்ளாக, ஸ்திரீகளுக்குள்ளாக உண்டானதை பார்க்க முடிகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எசேக்கியேல் 8வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கே வாசலின் நடையிலேயே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். யாருக்காக? தம்மூசுக்காக அழுகிற ஸ்திரீகள். அப்போ ஒரு காலத்தில் தம்மூசுக்காக 40 நாட்கள் அழுதார்கள். ஒரு காலத்தில் தம்மூசுக்காக 40 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். அப்போ ஒரு அந்நிய நாட்டிலே அந்நிய ஜனங்கள் அந்நிய அந்த விக்கிரக கோட்பாடை, அந்த வழிமுறைகள்,
அந்த வழிபாட்டு முறைகள் எப்படி நம்முடைய கிறிஸ்தவத்துக்கு உள்ள வந்தது என்கிறதான கேள்வி உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். எப்படி இது கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்தது? நல்ல கவனிங்க. வேதத்தில் 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து துக்கம் கொண்டாடினார் என்று எந்த இடத்திலும் படிக்க முடியாது. வேதத்தில் நீங்கள் 40 நாட்கள் துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி சீசர்களுக்கோ சபைக்கோ இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டதும் கிடையாது. 1ஆம் நூற்றாண்டில் இருந்த சபை 40 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் என்று வேதத்தில் படிக்க முடியவில்லை. அப்போ 1ஆவது நூற்றாண்டில் இருந்து சரித்திரத்தில் படிக்கும் பொழுது 3ஆவது நூற்றாண்டு வரைக்கும், 1ஆவது நூற்றாண்டிலிருந்து 3ஆவது நூற்றாண்டில் வரைக்கும் இந்த 40 நாள் துக்கம் கொண்டாடுதல், இந்த 40 நாள் இந்த லெந்து காலம் ஆசரிக்கிற ஒரு காரியமே பார்க்க முடியாது. அப்போ இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த வழிபாட்டு முறைகள், அதாவது இந்த திருக்குடும்பத்துக்காக தம்மூசுக்காக 40 நாட்கள் அழுகிற அந்த காரியம், அந்த ஒரு அனுஷ்டானம் எப்படி கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 3ஆவது நூற்றாண்டினுடைய முடிவு, 4ஆவது நூற்றாண்டுடைய துவக்கம், கான்ஸ்டன்டைன் என்கிறதான ஒரு ரோம ராயன். இந்த ராயனை மறக்க முடியாது. இந்த ராயனால கிறிஸ்தவத்துக்கு நல்ல காரியம் நடந்திருக்கு, இந்த ராயனால கிறிஸ்தவத்துக்கு தீமையான காரியமும் நடந்திருக்கு. இது ஒரு பெரிய சரித்திரம். ஒரு நாளைக்கு இந்த ராயன் யுத்தத்துக்காக போகிறான். யுத்தத்துக்காக செல்லும் பொழுது வானத்தில் ஒரு சிலுவை ஒளியை பார்க்கிறான். சிலுவை ஒளியிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இந்த சின்னத்தை வைத்து நீ வெற்றி பெறு, இந்த சின்னத்தை வைத்து வெற்றி பெறு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லா படை வீரர்களுடைய அந்த ஆயுதங்கள் எல்லாம் அந்த சிலுவை சின்னத்தை பொறுத்து விட்டு யுத்தத்துக்கு போகிறான். அந்த யுத்தத்தில் ஒரு பரம வெற்றி அவனுக்கு கிடைக்கிறது. அந்த வெற்றி கிடைத்த உடனே இவனுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்றிலிருந்து நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். ஆனால் உண்மையாகவே அவன் மனம் மாறவில்லை. உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் அவன் ஒரு மதத்தை, அதாவது அன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கமாக தான் இருந்தது. 312 313 வரைக்கும். 313 இவன் ஒரு எடிக்ட் ஆஃப் டாலரேஷன் என்கிறதான ஒரு டிக்ளரேஷனை கொண்டு வரான், ஒரு அறிக்கையை கொண்டு வரான். அதாவது என்ன கொண்டு வரான்னு சொன்னால், இன்றிலிருந்து எந்த ஒரு மனிதனும், எந்த அரசாங்கமும், எந்த ராஜ்யமும் கிறிஸ்தவர்களை தொடக்கூடாது. கிறிஸ்தவர்களை அன்றைக்கு வரைக்கும் படும் உபத்திரவத்திலையும் கிறிஸ்தவர்கள் அவர்கள் துணிந்து நின்றார்கள். அன்றையோட அந்த உபத்திரவம் கிறிஸ்தவத்தை விட்டு நீக்கப்பட்டது. ஒரு புறத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நல்ல காரியம்தான், ஒரு புறத்தில் சபைகளுக்கெல்லாம் அது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு செய்தி. ஆனால் மற்றொரு புறத்தில் எப்பொழுது இந்த மார்க்கத்தை கிறிஸ்தவ மதமாக மாற்றினானோ, கிறிஸ்தவ மதமாக மாற்றி அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கெல்லாம் சிறப்பு சலுகைகளை கொடுக்க ஆரம்பித்தான். சிறப்பு சலுகைகளை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அன்றைக்கு உலகமெங்கிலும் விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருந்த மனிதர்கள், கோயில் பூசாரிகள், இந்த செமிரமஸையும் இந்த நிம்ரோதையும் இந்த தம்மூசையும் வழிபட்டு கொண்டிருந்தவர்கள், கோயில்களிலே தங்களுடைய அந்த மார்க்க வழிபாட்டு முறையின்படி, தங்களுடைய அந்த கலாச்சாரத்தின்படி தாங்கள் தங்களுடைய இறைவனை, அந்த திருக்குடும்பம் என்பது வேதாகமத்திலே த மிஸ்ட்ரி ஆஃப் பாபுலோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபுலோனின் மகா ரகசியம் அதான் இந்த திருக்குடும்பம். அப்போ இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுஷ்டானங்கள் இவர்களுக்கு இருந்தது. ஆனால் எப்பொழுது இவன் மதமாக இந்த கிறிஸ்தவத்தை மாற்றினானோ, அந்த சிறப்பு சலுகைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக வெவ்வேறு மார்க்கங்களிலிருந்து, மதங்களிலிருந்து, வெவ்வேறு வழிபாட்டு முறைகளிலிருந்து ஜனங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வர ஆரம்பித்தார்கள்.
உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல், உண்மையான மாற்றம் உண்டாகாமல் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வர ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்த பிறகு கிறிஸ்தவ சபைகளுக்கு போகிறார்கள். கிறிஸ்தவ சபைகளில் பார்த்தா அங்கே எந்த சிலைகளையும் அவர்களால் பார்க்க முடியல. அன்றைக்கு வரைக்கும் நிம்ரோதை, செமிரமிசை, தம்மூசை, பல தெய்வர்கள், அஸ்தரோஸ்தை, இவர்கள் எல்லாம் வழிபட்டு சிலைகளாக செய்து வழிபட்டு கொண்டிருந்த இவர்களுடைய மனதில் ஒரு அதிருப்தி உண்டானது. எங்கே பார்த்தாலும் அங்கே என்ன இல்லை? சிலைகள் இல்லை. இவர்கள் ஒரு புதிய ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். ஒரு சதி ஆலோசனை செய்ய ஆரம்பித்தார்கள். என்ன செய்தார்? என்ன சதி ஆலோசனை தெரியுமா? வேதத்தை திறந்து பார்த்தாங்க. படிக்க படிக்க முக்கியமான சில சம்பவங்கள் எடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு, இயேசு அந்த மரியாள் அந்த கையில் ஏந்து வைக்கிற அந்த குழந்தை, உண்மையிலே பார்த்தா மரியாள் இன்றைக்கு இருக்கிற மரியாள் அல்ல. இன்றைக்கு மரியாள் கையில் ஏந்து வைத்திருக்கிற குழந்தை இயேசுவும் அல்ல. அது செமிரஸினுடைய குழந்தை தம்மூசு தான் இன்றைக்கு மரியாள் என்றும் குழந்தை இயேசு என்று அறியப்படுகிறது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா செமிரமிஸ் அண்டு தம்மூஸ் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், இதே ஃபோட்டோ தான் வரும். நல்ல இதுக்கு சரித்திரம் இருக்கிறது. வித்து ஆதாரத்தோடு நான் பேசி கொண்டு இருக்கிறேன். நான் பேசுகிறது ஏதோ என்னுடைய கருத்து கிடையாது. வித்து ஆதாரத்தோடு நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அப்போ இவர்கள் உள்ளே நுழைந்து சபைகளுக்கு நுழைந்து அதிருப்தி அடைந்தார்கள். எங்கே பார்த்தாலும் சிலைகள் இல்லை. அந்த வேதத்தை வாசித்து முக்கியமான நிகழ்வுகளை ஓவியமாகவும் சிலைகளாகவும் செதுக்கி அவர்கள் சித்திரமாக செய்து வழிபட ஆரம்பித்தார்கள். வழிபட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு காலத்தில் அவர்களுடைய கோயில்களில் இருக்கும் பொழுது வருடத்துக்கு ஒரு முறை 40 நாட்கள் லெந்தை ஆசரிப்பார்கள். லெந்து நாட்களாக ஆசரிப்பார்கள். கிறிஸ்தவத்துக்கு வந்த பிறகு லெந்து நாட்கள் ஆசரிக்க முடியவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவத்துக்குள்ளே லெந்து என்கிறதான ஒரு காரியமே இல்லை. தம்மூசுக்காக அந்த நாள் வரைக்கும் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் 40 நாளைக்கு. ஆனால் வேதாங்கமத்தில் 40 நாட்கள் நீங்கள் அழ வேண்டும் என்கிறதான எந்த செய்தியும் இல்லை. இவர்கள் ஒரு சதித்திட்டம் செய்ய ஆரம்பித்தார்கள். என்ன தெரியுமா? அவர்கள் எந்த தம்மூசுக்காக அழுதார்களோ அந்த தம்மூசையை இவர்கள் உள்ளே கொண்டு வந்தார்கள். எந்த செமிரமிசை அவர்கள் வழிபட்டார்களோ அந்த செமிரமிசையை இவர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளாக கொண்டு வர ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு முதலாக நான் சொன்ன 3வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த லெந்து காலமோ இந்த 40 நாட்கள் துக்கம் கொண்டாடுகிறதோ இல்லை. கிபி 325வது ஆண்டுல முதலாக த கிரீட் ஆஃப் நீசியன் என்று சொல்லுவார்கள். நிசையா என்கிறதான ஒரு இடத்துல வச்சு ஒரு திருச்சபை மன்றம் நடக்கிறது. அந்த இடத்துல வச்சு தான் முதலாக, அதாவது பிஷப் அலெக்சாண்டர் ஃப்ரம் அலெக்சாண்ட்ரியா, எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா என்கிறதான ஒரு பிஷப்பின் மூலமாக தான் முதலாக கிபி 325 ஒரு சபை மன்றம் நடைபெற்றது. அந்த திருச்சபை மன்றத்தில் தான் முதலாக ஓகே, அது வரைக்கும் நீங்கள் தம்மூசுக்காக அழுதுங்க, ஆனால் இன்றையிலிருந்து நீங்கள் இயேசுக்காக அழ ஆரம்பிங்க என்று சொல்லி முதலாக இந்த லெந்து காலத்தை கிபி 325வது ஆண்டில் தான் கிறிஸ்தவத்துக்குள்ளாக கொண்டு வந்தார்கள். இதை எதிர்த்து அநேக சபைகள் போராட ஆரம்பித்தது. இதை எதிர்த்து அநேக பரிசுத்தவான்கள் குரல் கொடுத்தார்கள். வேதத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லையே, வேதத்தில் இப்படிப்பட்ட ஒரு அடிஸ்தானம் இல்லையே, எதற்காக நீங்கள் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளாக சபைக்குள்ளாக இதை புகுத்தீர்கள் என்று சொல்லி கேள்வி கேட்டார்கள். கேள்வி கேட்ட சபைகளை அடித்து நொறுக்க ஆரம்பித்தார்கள். பரிசுத்தவான்களை கொலை செய்ய ஆரம்பித்தார்கள். அநேகருடைய ரத்தம் இதற்காகவே சிந்தப்பட்டது. சிந்திக்க தொடங்குங்கள் கிறிஸ்தவர்களே. லெந்து காலத்தை நாம் சரியான ஒரு தெளிந்த அறிவில்லாமல் இந்த நாட்களை ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் துக்கம் கொண்டாடுகள் என்று ஆண்டவர் சொன்னாரா? அதுவும் தேவனுக்காக துக்கம் கொண்டாடுகள் என்று ஆண்டவர் சொன்னாரா? இயேசுவுக்காக அழுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. இயேசு பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அவர் ரத்தம் சிந்தி மரிக்க போகிற அந்த நேரத்தில் கூட எருசலேம் குமாரத்திகள் இயேசுவுக்காக கதறி அழுகிறார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். அப்ப யாருக்காக அழுங்க? உங்களுக்காக அழுங்க, உங்க குழந்தைகளுக்காக அழுங்க.
இன்னைக்கு வருடத்தில் 40 நாட்கள் அழுறீங்களா? இயேசுவே இயேசுவே, உங்களை அடிச்சுட்டாங்க, உங்களை காயப்படுத்திட்டாங்க, உங்களை ரத்தம் வர வச்சுட்டாங்க, உங்கள்ட்ட கன்னத்தில் ஓங்கி அடிச்சுட்டாங்க, அரைஞ்சிட்டாங்க, துப்பிட்டாங்க, கேலி கிண்டல் பண்ணிட்டாங்க. ஐயோ, உண்மையான ஒரு மனமாற்றம் இருக்கிறதா? ஒருவன் ஒரு கடற்கரையில் போய் இருந்து குடிச்சிட்டு போதை அளவி அழுதுகிட்டே இருந்தானா. ஒருத்தன் வந்து கேட்டானா, ஏப்பா அழுற? இயேசுவை கொன்னுட்டானுவப்பா, அதனால நான் குடிச்சிட்டு நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் இருக்குல்ல, அதுக்கும் ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது. ஈஸ்டர், அதே நபர் அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த ஈஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நாளில் இன்னொரு கடற்கரையில் போய் அழுதுட்டு குடிச்சு போதை அளவி அழுதுட்டு இருக்கானா. ஏப்பா நீ அழுற? அவன் சொன்னானா, இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்துட்டார்ல. இயேசு, அப்போ இயேசு மரித்தாலும் சாராயம், இயேசு உயிர்த்தெழுந்தாலும் சாராயம். நல்ல கவனிங்க அன்பான தேவஜனமே. அதாவது இந்த 365 நாட்கள் இருக்கிறது. 40 நாட்கள் மட்டும் பூ வைக்க மாட்டேன், கறி குழம்பு சாப்பிட மாட்டேன், சிகரெட்டு பிடிக்க மாட்டேன், சாராயம் பிடிக்க மாட்டேன். 40 நாட்கள் வெந்து இருப்பாங்க. எப்போ இந்த 40 நாட்கள் முடியும், 41வது நாள் எப்பொழுது வரும்? மறுபடியும் சிகரெட்டு பிடிக்கலாம், மறுபடியும் குடிக்கலாம். இதல்ல உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அன்பானவர்களே. அப்போ வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நினைக்க சொல்லப்பட்டிருக்கிறதா? அவரை நினைவு கூற சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆமா, சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், எனக்காக துக்கம் கொண்டாடும்படி இதை செய்யுங்கள் என்று கூறப்படவில்லை. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை நினைவு கூறும்படி? அப்பம் பிக்கப்பட்டது போல என்னுடைய சரீரம் பிக்கப்பட்டது, ஒரு திராட்சை பிழியப்பட்டது போல என்னுடைய சரீரத்தில் இருந்து இரத்தம் வெளியேற்றப்பட்டது. இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சபைகள் எதை நினைவு கூறுகிறது? இயேசுவை எந்த காலகட்டத்தில் நினைவு கூறுகிறது? ஒரு திருவிருந்து ஒன்று இருக்கு. சில சபைகள் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்குறாங்க, சில சபைகளில் மாசத்துக்கு ஒரு நாள் கொடுக்குறாங்க. திருவிருந்து நாளில் இயேசுவை நினைவு கூறுவார்கள். சில எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த பெரிய வெள்ளி என்று சொல்லி ஒன்று வருகிறது. இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நாள், அந்த நாளில் காலையில் இருந்து மாலை வரைக்கும் துக்கம் கொண்டாடுவார்கள். இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறார்களாம். அடுத்தது இந்த லெந்து நாட்கள். லெந்து நாட்கள் 40 நாட்கள் உட்கார்ந்து ஆண்டவருக்காக துக்கம் கொண்டாடுவார்களாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன என்று சொன்னால், ஏதோ திருவிந்து அந்த நாளில் மட்டுமல்ல, பெரிய வெள்ளி அந்த கிழமைகளில் மட்டுமல்ல, லெந்து நாட்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த நாட்களில் மட்டுமல்ல. ஒரு வருடத்தில் 365 நாட்கள் இருக்கும் என்று சொன்னால், அந்த எல்லா நாட்களிலும் நாம் நம்முடைய இயேசுவை நினைவு கூற வேண்டும். இதான் உண்மையான சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நாம் நினைவு கூற வேண்டும். வேதம் தெளிவாக இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். திருவிருந்து நாள் மட்டும் கிடையாது, பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது, லெந்து நாட்கள் மட்டும் கிடையாது, அனுதினமும் 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 சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொன்னார். அனுதினமும். இன்னைக்கு உண்மையான மனமாற்றம் நமக்குள்ளாக இருக்கிறதா? உண்மையாகவே கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறோமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்புக் கொடுப்போம். நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள், இயேசுவை நினைவு கூறுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்
உங்களை விடுதலையாக்கும். இதான் சத்தியம். தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில் இந்த சத்தியத்தை கேட்க பண்ணினீரே அப்பா, உமக்கு நன்றி. அனுதினமும் உம்மை பின்பற்ற எனக்கு அருள் தாங்க, உதவி செய்யுங்க, கிருபை தாங்கப்பா. நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருக்காமல் அனுதினமும் உண்மை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்க உதவி செய்வீராக.